நீங்கள் உங்கள் ஒர்க்கில் வந்து ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா யூ வில் கெட் ரீப்ளேஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, நான் இதை வந்து அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் பார்க்குறேன். மார்க் பெனிஃப் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸில் 30-50% ஆஃப் த ஒர்க்கை வந்து ஏஐ தான் பண்ணுது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், சேல்ஸ் ஃபோர்ஸில் இந்த வருஷம் சோஃபார் 10,000 ஜாப்ஸை கட் பண்ணியிருக்காங்க. டோபி என்ன சொல்கிறாருன்னா, ஷாப்பிஃபைல ஏதாவது ஒரு டீம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அவங்க செய்ய போகிற ஒர்க்கை உங்களால் ஒரு ஏஐ வச்சு பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறாராம். எங்களோட இன்ஜினியரிங் டீமில் 95% பீப்புள் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு யாமினி ரங்கன் சொல்கிறாங்க. கேன்வா இதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு வாரம் வந்து நீங்கள் யாருமே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேலை செய்யாமல் என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஏஐ லேர்ன் பண்ணணும். அதாவது 3 நாள் ட்ரைனிங், மிச்சம் இருக்க 2 நாள் வந்து ஹேக்கத்தான். ஏஐ யூஸ் பண்ணி இன்டர்னலாக உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரிசால்வ் பண்ணணும். 5 நாளில் அக்ராஸ் டிபார்ட்மெண்ட் ஏஐ கற்றுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் டு அட்ரஸ் த ஏஐ ஸ்கில் கேப். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏஐ வந்து உங்களோட ஒர்க் ஃப்ளோவில் யூஸ் பண்ணலை அப்படின்னா யூ வில் பிகம் அப்சலிட். நேவல் ரவிகாந்த் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை போய் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜாப் இன்டர்வியூல போயிட்டு நீங்க வந்து ஐ நோ ஹவு டு ஒர்க் வித் ஏஐ அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ வில் கெட் த ஜாப் அப்படின்றார். அவர் ரொம்ப ஜெனரலிஸ்டிக்கா சொல்றாரு. பட் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் சேல்ஸ் அவுட்ரீச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, த என்டையர் சேல்ஸ் அவுட்ரீச்சை என்னால் ஆட்டோமேட் பண்ண முடியும் ஏஐ யூஸ் பண்ணி அப்படின்னு ஒரு ஜாப் இன்டர்வியூவில் போய் நீங்கள் சொல்கிறீங்கன்னா டெஃபினெட்லி வில் ஸ்டாண்ட் அவுட். டு ஸ்டார்ட் வித் வி ஷுட் நோ ஹவு டு டாக் டு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். அதுக்கப்புறமா தான் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்லாம். ஹவு டு டாக் இன் த சென்ஸ், சும்மா ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் கிட்ட போயிட்டு இந்த இமெயில் எனக்கு ரைட் பண்ணு, இந்த கோட்டில் இருக்க பக்கை ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்றது கிடையாது. யூ ஆல் நோ வாட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். சும்மா ஒரு பேசிக் எடுத்துப்போமே, ஒரு ஏஐ மாடல் கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட் அவுட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களோட ப்ராம்ப்ட்ல என்னென்னலாம் இருக்கணும்னா, ரோல், கான்டெக்ஸ்ட், டாஸ்க், எக்ஸாம்பிள் இல்லாமல் எந்த ஒரு ஏஐ மாடலும் கரெக்ட் அவுட் கொடுக்காது. அது இல்லாமல் ஃபார்மேட், ரீசனிங், ஒரு ப்ராம்ப்ட் அடித்த உடனே ஏஐ மாடல் கொடுக்குற அந்த ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் கிடையாது. அதுக்கப்புறம் கம்ஸ் ரிஃபைன்மெண்ட். ஸோ அகெயின் ஐம் ஜஸ்ட் ஸ்க்ராச்சிங் த சர்ஃபேஸ். ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் ஆகும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட அப்ஸ்கில்லிங் பிளானில் ஏஐ கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதை நான் எனக்கு டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.